ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 2 நாள் முன்னாடி முடி வெட்டியாச்சு. பட் ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லாம் எடிட் பண்ணாமல் இருந்ததுனால புது வீடியோ ஷூட் பண்ணல. சரி, ஒரு 2 நாள் ஷூட் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தாச்சு. ஸோ டுடேஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி a different வீடியோ. எல்லா வீடியோலையும் சொல்ல வேண்டியதான் சும்மா. டுடேஸ் வீடியோ we're going to see about rejection sensitivity. ஸோ வாட் இஸ் ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி அதை சொல்லும் போதே லைக் யூ கெட் அ சென்ஸ் ஆஃப் இட், லைக் அது என்ன இதை பற்றி இருக்க போகுது அப்படி. ஸோ லைக் எப்படி சொல்கிறது, யாருக்குமே ரிஜெக்ஷன் பிடிக்காது. பட் அந்த ரிஜெக்ஷனை வந்து ஹவு வி ஹேண்டில் இட், அந்த மாதிரி இருக்கிறதா அந்த ஹவு சென்சிட்டிவ் வி ஆர் டு ஹேண்ட்லிங் ரிஜெக்ஷன், அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அது எப்படின்னா, லைக் ரிஜெக்ஷன் வந்து நம்ம இட்ஸ் நாட் லைக் எவ்ரிபடி கோ த்ரூ ரிஜெக்ஷன் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் தியர் லைஃப். கண்டிப்பாக, பிகாஸ் அது வந்து லைக் ஒன்லி நமக்கே தெரியும். ஸோ ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸ்லி ஒருத்தர் வின் பண்ணார்னா ஒருத்தர் தோக்க போகிறாங்க. அண்ட் எனி திங் இஸ் எ ரிஜெக்ஷன். லைக் எப்படி சொல்கிறது, லைக் வி வாண்ட் டு கெட் சம்திங் அண்ட் லைக் ஒரு ஐஸ்கிரீம்காக ஒரு கடைக்கு போகிறோம். போகும்போது நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் ஐஸ்கிரீம் நமக்கு முன்னாடி வந்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம போகும்போது ஐஸ்கிரீம் இல்லை. ஸோ ஈவன் திஸ், அது கூட இவ்வளோ சில்லத்தனமாக இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. பட் எவ்ரி திங் அமௌண்ட்ஸ் டு ரிஜெக்ஷன். பட் ஹவு சென்சிட்டிவ் வி ஆர் டு தட். ஸோ அந்த விஷயத்த நம்ம ஓகே அப்படி நாளைக்கு எடுத்துக்கலாம் வேறு ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடலாம். பட் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபியர் அண்ட் அவர்ஷன் டு ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. த பீப்புள் வித் ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி, த ஃபியர் அண்ட் அவர்ஷன் டு ரிஜெக்ஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் தே ஆங்ஷியஸ்லி லுக் ஃபார் சைன்ஸ் தட் சம் ஒன் டஸ் நாட் வாண்ட் டு பி வித் தம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்லேயே இருப்பாங்க. இந்த மாதிரி லைக் ஹவு இஸ் எவ்ரி திங், ஹவு இஸ் திஸ் திங், லைக் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. தே கான் ஹேண்டில் லைக் ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன் இஸ் வெரி ஹர்ட்ஃபுல் டு தெம். இது ஆக்சுவலாக அவங்க தப்புனே நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் நம்ம அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ஸோ they often behave in ways that push other people away. Like when they feel that they are going to get rejected, or when they feel rejection in some way, they try to get alone. ஒரு ஹைபர்னேஷன் மாதிரி போயிடுவாங்க, அமைதியாக கொஞ்சம் நாளைக்கு இருப்பாங்க. பிகாஸ் அந்த மாதிரி they can't handle that rejection and they don't want to get even more hurt. So in order to prevent them from getting even more hurt, they just move and go into this குக்கூன் மாதிரி ஒரு ஹைபர்னேஷன் ஸ்பேஸ்க்கு போயிடுறாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இஸ். ஒன் ஸ்டடி ஃபவுண்ட் தட் இண்டிவிஜுவல்ஸ் ஹையர் இன் ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி ஷோட் சேஞ்சஸ் இன் பிரெயின் ஆக்டிவிட்டி வென் தே saw a face that looked like it may reject them. ஸோ ஒருத்தங்க ரிஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க பிரெயின் வந்து இட்ஸ் அந்த ஓவர் சென்சிடைசேஷன் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி லைக் ஜஸ்ட் டச்சிங் சம் ஒன் மே காஸ் பெயின். லைக் நம்ம உணர்ச்சியே வந்து நம்ம தொடர உணர்ச்சியே சில பேருக்கு பெயினாக பர்சீவ் ஆகுதுல்ல, அந்த மாதிரி வந்து திஸ் ரிஜெக்ஷன் காசஸ் ஈவன் மோர் அந்த ஒரு கிராவிடேட்டிங் எமோஷனாக இருக்குது. வாட் இஸ் கிராவிடேட்டிங் எமோஷன் கேட்கக்கூடாது, எனக்கும் தெரியாது. ஸோ அவங்க ஒருத்தங்க ஃபேஸில் அந்த ஆக்ஷன்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் அவங்க பிரெயின் ஆக்டிவிட்டியில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பட் இந்த சேஞ்சஸ் அவங்க ஆங்கர் ஒரு இதே சேஞ்சஸ் அவங்க ஆங்கரோ இல்லைனா டிஸ்கஸ் ஃபீல் பண்ணும்போது, லைக் டிஸ்கைஸ்டோ இல்லைனா ஒரு கோவத்தை வந்து உணரும் போது அவங்களுக்கு இது சேஞ்சஸ் இல்லை. ஒன்லி வைல் ஹேண்ட்லிங் ரிஜெக்ஷன் தே கோ த்ரூ திஸ் ஃபேஸ். ஸோ வென் தே சென்ஸ் this disapproval, பட் சேஞ்சஸ் அவங்க எப்படின்னா when they go உடனே தேர் திஸ் ஃப்ளைட் அண்ட் ஃபைட் மெக்கானிசம் இருக்குல்ல, அது ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ இமீடியட்லி தே கெட் ஹைலி ட்ரிகர்ட் அண்ட் அவங்களோட அந்த இம்பல்ஸ் சொல்கிறோம்ல, ஸோ இம்பல்சிவாக இருப்பாங்க அந்த டைமில். when they know that they're going to face rejection or when they face rejection, அவங்களோட ஆக்ஷன் எப்போவுமே ஒரு இம்பல்சிவ் ஆக்ஷனாக தான் இருக்கும். ஒரு நார்மலாக அவங்க ரியாக்ட் பண்ணுற டிகிரி ஆஃப் எமோஷனோட கொஞ்சம் it will be up or down. So it depends. So individuals who rank high in rejection sensitivity may often pay more attention to rejections or signs that they were rejected. This is known as attention bias. So for example, அந்த ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கவங்களுக்கு they often pay more attention to those rejections they feel. லைக் அவங்க ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய ஞாபகம் இருக்கும். பட் அவங்க வந்து நிறைய விஷயம் வந்து லைக் they would have
அக்காம்ப்ளிஷ்ட். ஸோ அதோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸோட ரிஜெக்ஷன்ஸ் மட்டும் அதிகமாக ஞாபகம் வரும். ஏன்னா இது அவங்களுக்கு இருக்க ஒரு அட்டென்ஷன் பயஸ். இதெல்லாம் எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஸோ தட் வி கேன் அனலைஸ் அண்ட் இதை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ தட் அதுக்காக தான் இதை பற்றி பேசுகிறோம். அண்ட் ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி இஸ்இன் காஸ்ட் பை ஒன் ஃபேக்டர். ஒரு இந்த ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி வந்து இதான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ இதனால தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. காசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லைக் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து நிறையா சொல்கிறாங்க. சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிரிட்டிக்கல் பேரண்ட்ஸ் எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு லைக் இந்த சென்ஸ் ஒரு கோட் ஒன்று படிச்சிருந்தேன். வென் யூ கிரிட்டிசைஸ் யுவர் சைல்டு, அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வெறுப்பு வர்றதில்ல, அவங்க மேலே அவங்களுக்கு வெறுப்பு வந்துடுது. தே ஸ்டார்ட் லூசிங் ஹோப் ஆன் தெம்செல்ஸ் அந்த மாதிரி. ஸோ எஸ், தட் டே பை டே வந்து அந்த ஒரு பியர் ப்ரெஷர் அண்ட் த ப்ரெஷர் டு வார்த்தை வரலையே த ப்ரெஷர் டு பர்ஃபார்ம் இருக்குல்ல, லைக் அகாடமிக்கலி, அப்புறம் அவங்களுக்கு என்ன வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு சைல்ட்ஹுட் ஃபேஸில் த ஃபிகரிங் அவுட், அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி வரத்துக்கு எவ்ரிபடி அரவுண்ட் ஷுட் ஆல்சோ ஹெல்ப். ஸோ அப்படி தான் இதை பார்க்கணும். அண்ட் என்னென்ன காசஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மெயினாக அவங்க சொல்கிறதுலாம் என்னென்னா புல்லிங் சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ சம் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஜெனட்டிக்ஸ் ஹேவ் அ ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஜெக்ஷன் சென்சிட்டிவ் சில்ட்ரன் ஆல்சோ ஆர் மோர் லைக்லி டு பிஹேவ் அக்ரெசிவ்லி. ஸோ அவங்க அக்ரெசிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்குது. அண்ட் சில்ட்ரன் ஹூ வேர் புல்லிட் ஆர் ஆஸ்ட்ரசைஸ்ட் also may grow up with fear and rejection more than others. So children who were bullied, so அதிகமாக புல்லிட் ஆனவங்க அண்ட் ஆஸ்ட்ரசைஸ் அப்படின்னா என்னென்னு, இந்த பழைய படத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க ஸோ ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து அது ஒரு இங்கிலீஷ் டேர்மு. ஸோ அந்த ஏத்தன்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் போது இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிற ஒரு இடத்துல ஒரே ஒரு ஆள் இல்லை ஒரு சில பேர் வந்து ஏலியனேட் ஆகப்படும்போது தே ஃபேஸ் தீஸ் எமோஷன்ஸ். அண்ட் அதை வந்து திஸ் அவங்க அந்த ஏர்லி சைல்ட்ஹுட்டில் வென் தே கோ த்ரூ தீஸ் எமோஷன்ஸ் தே லேட்டர் டர்ன் அவுட் டு பி ரிஜெக்ஷன் சென்சிட்டிவ். ஸோ லைக் ஹைலி ரிஜெக்ஷன் சென்சிட்டிவாக அவங்க தே டர்ன் அவுட். ஸோ இதுக்காக என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து வி ஹாவ் டு பி மைண்ட்ஃபுல் ஆஃப் the place we are. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல எல்லாரையுமே வந்து we have to respect everybody and எல்லாருக்கும் அந்த டியூ கிரெடிட் கொடுக்கணும். ஸோ everybody is there because we are born here and எல்லாருக்குமான அந்த ஒரு ஈக்குவல் திஸ் திங் கொடுத்து அவங்கள அப்படி ஃபீல் பண்ண வைக்கக்கூடாது. nobody should be alienated. ஸோ எந்த ஒரு விஷயம் தப்பாக இருந்தாலும் அதை பேசி இந்த மாதிரி தப்பாக இருக்குது, இந்த விஷயங்கள் இப்படி இருக்குது, ஸோ இதை நம்ம இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், இட் இஸ் ஃபார் ஆல் அவர் ஓன் குட் அப்படின்றத இது ஒரு அப்படி இருந்தால் பெட்டர். அது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அவங்கள ஏலியனேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது தே கெட் அஃபெக்டட். அண்ட் பிகாஸ் ஆஃப் someone being ரிஜெக்ஷன் சென்சிட்டிவ் அதனால் என்ன ஆகும்னா லைக் இன் ஃபியூச்சர் வந்து லைக் அவங்களோட இவங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பும் பாதிக்கப்படும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணோம் அப்படின்னா சின்ன வயசில் எவ்ரிபடி ஷுட் பி கிவன் ஈக்குவல் அட்டென்ஷன் அண்ட் ஈக்குவல் திஸ் திங். அண்ட் ஒரு சில விஷயத்துங்களுக்காக மட்டும் இவங்களை ஃபேவர் பண்ணுறோம், இவங்களை இது பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெயின் டேக்அவே நினைக்கிறேன் அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் வந்து ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி பற்றி இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, any type of prior exposure to painful rejection can cause somebody to go through great deal of அந்த great lengths to avoid experiencing that pain again. ஒரு வாட்டி அந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் மாதிரி ஒரு வாட்டி அந்த ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா திருப்பி அவங்க அந்த ரிஜெக்ஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எனி லென்ஸ் தே ஜஸ்ட் கோ, தே கீப் அவாய்டிங் அண்ட் தே ஜஸ்ட் ஸ்டாப் சோஷியலைசிங், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி கஷ்டமான திங். ஸோ லெட்ஸ் see what is the impact of social rejection sensitivity. Individuals who experience high levels of rejection sensitivity experience higher degrees of psychological distress when they are rejected, including emotional pain, anger, sadness. In an attempt to deal with all the discomfort,
they also are higher risk at engaging in aggressiveness, social isolation அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இம்பேக்ட் ஆஃப் அந்த அது எப்படி வந்து ஒருத்தங்களுக்கு கஷ்டப்படுத்துது அப்படின்னா, பிகாஸ் when they feel this rejection, their emotional இது ரொம்ப அதிகமாக இருக்குது, their emotional அந்த ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இட் காசஸ் them discomfort and also they are at higher degree of like self isolation அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இதை பற்றி நம்ம பேசுறது போதும், ஆல்ரெடி நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டேன் போல். ஸோ லெட்ஸ் I'll just talk a few things about coping strategies. ஸோ மெயினாக if we understand that rejection sensitivity அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது and this thing is causing us this, why we react this way, அதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதனால we are reacting this நமக்கு புரியும் போது then we will start to analyze those rejections and அதுலேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நம்மளோட அதுக்கு ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் லைக் மைல்டராகவோ பெட்டராகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். அண்ட் த ப்ராப்ளம்ஸ் ரிஜெக்ஷன் சென்சிட்டிவிட்டி காசஸ் கேன் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் கிரியேட்டிங் சேஞ்ச். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து முன்னாடியே நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நடக்கும் போது இதான் நடக்குதுன்னு உணர முடியும், அண்ட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக வந்து கெட்டிங் ஹெல்ப் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கெட்டிங் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், ஸோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பற்றி பேசும்போது we have to see a psychiatrist. ஸோ எனி டாக்டர் அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கறது நல்லது. அண்ட் நான் இந்த வீடியோ போட்டிருந்தப்ப நிறையா பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நம்ம ஃபெயிலியர் வீடியோ போட்டிருந்தப்ப அஸ்வினி டிப்ரெஷன் பற்றி போட்டிருந்தேன், அந்த வீடியோ நல்லா இருந்துச்சுரா அப்படின்னு சொல்லி அதை இது ஒன்று தான் நான் ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ அந்த யூடியூப் அனாலிட்டிக்ஸ்லேயும் வந்து அந்த வீடியோ தான் வந்து லைக் வாட்ச் லென்த் அதிகமாக இருந்துச்சு. ஸோ கம்மியாக பேர் பார்த்தாலும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அது ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட்டு ஃபெயிலியர் பற்றி சும்மா சரி பேசலாமே பேசுனது, அது டிப்ரெஷன் பற்றி கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நம்ம அதை பற்றியும் பேசுவோம். ஸோ பேசலாம், ஒரு நாள் வரட்டும். In fact, research suggests that self-regulation, which involves monitoring and controlling one's emotional and behavioral responses, may be the key to coping with rejection sensitivity. So, monitoring and controlling, like how we are responding to நம்ம கொஞ்சமாக புரிஞ்சுக்க and when we start to look into these things and analyze, we get better. And அது ரொம்ப முக்கியம். Like mental health is very important. It affects your work life, it affects your personal life and everything. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ தீஸ் திங்ஸ் ஜஸ்ட் இதை பற்றி உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி சில பேருக்கு புரியல அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, when they know that okay, when they see a sign of rejection, அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து they just think okay இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம். இப்போது when you know that you are going to face that rejection, ஓகே இதை வந்து இதுக்கு அடுத்து இதெல்லாம் இருக்குது ஸோ அப்படிங்கிற ஒரு புரிதல், அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்கிறதுக்கான டைமும் ஸ்பேஸும் இருக்கும். அந்த இம்பல்சிவான ஒரு ஆக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் இட். அண்ட் when we do all this என்னன்னா it improves the quality of life. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி 13 நிமிஷம் பேசியிருக்கேன். ஸோ see you in the next one. Bye.